அனைவரும் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நிம்மதியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஓடிப்போய் இந்த அடித்தட்டு மக்களினுடைய உதிரிப்பாகங்களை கலட்டி ஏதோ சுத்தப்படுத்துவதாக காட்டுகின்றார்கள். இது இந்த கார்களில் ஓடித்திரிகின்ற பணக்காரர்களுக்கும் மேல்தட்டு வர்க்கத்தினருக்கும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடை ஒழிய மற்றும்படி எந்த விதமான அடிப்படை மாற்றங்களுக்குமான ஒரு செயற்பாடு அல்ல. யுத்தத்தை இன்னொரு வாழக்கூடிய அதிகாரம் மிக்க சுயநிர்ணயம் மிக்க ஒரு இனத்துக்கு எதிராக நிகழ்த்தி ஒன்று குவித்து பின்னர் அவர்களை காணாமலாக்கியதை அங்கீகரிக்கின்ற ஒரு கட்சி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காது. தாய்வான் என்ற நாட்டினுடைய இறைமைக்கும் சுயநிர்ணயத்திற்கும் பாதகமான முடிவுகளை எடுப்பதும் என்று இலங்கை சர்வதேச ரீதியான ஒரு திண்டாட்டமான சிக்கலுக்குள் மாட்டுப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கு எதிராக எல்லாம் மிக நீண்ட காலமாக கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த என்பிபி இனர் மீண்டும் இந்தியாவினுடைய அடிவரடி அரசியலுக்குள் வீழ்வதும் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பை அங்கீகரிப்பதற்குமான அடிப்படை விடயங்களை செய்வதாக எங்களுக்கு தெரிகின்றது. கடந்த அரசாங்கத்தில் நடைபெற்ற விடுதலையை விட இந்த அரசாங்கம் மிகவும் சோர்வாக இந்த விடுதலை விடயத்தில் செயற்படுகின்றது. குறிப்பாக தமிழ் மீடியாவின் பார்வையாளர்களாகிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு நேர்காணல் தான் வரப்போகுது. இந்த நேர்காணலில் என்னோடு கலந்து கொள்கிறார் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் திரு ரஜீவ்காந்த் அவர்கள். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று 100 நாட்கள் கடந்துவிட்டன. இந்த 100 நாட்களில் அவர் தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் எதனையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை பற்றி தான் இதில் கதைக்க போகிறோம். அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பரப்புரைகளில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பேன் என்று சொல்லியிருந்தார். இந்த 100 நாட்களில் தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறதாக பார்க்குறீங்க? குறிப்பாக அனுரவினுடைய அரசு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அரசியல் கைதிகளினுடைய விடுதலை இடம்பெறும் என்பதை உறுதிப்படுத்தி இருந்தது. கடந்த அரசாங்கத்தில் நடைபெற்ற விடுதலையை விட இந்த அரசாங்கம் மிகவும் சோர்வாக இந்த விடுதலை விடயத்தில் செயற்படுகின்றது. குறிப்பாக மிகுதியாக இருக்கின்ற 10 அரசியல் கைதிகளில் யாருமே விடுதலை ஆகவில்லை. அதைவிட மேலதிகமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சிலர், குறிப்பாக போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவர் அரவிந்தன் மற்றும் கிருபாகரன், சுதாகரன், இறுதியாக துவாரகன், அதைவிட மேலதிகமாக கைது செய்யப்பட்ட 2 சுரேந்திரன் மற்றும் நிரோஷன் ஆகியோர் கூட இருக்கின்றார்கள். இதில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் ஒரு முன்னகர்வும் விடுதலையும் இடம்பெறவில்லை என்பதுதான் இங்கு மிகவும் வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட கூட்டங்களில் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். பலர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய விடுதலை உடனடியாக இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு அரசாங்கம் நினைத்தவுடன் செய்யக்கூடிய ஒரு விடயம், ஒரு கையெழுத்தில் இடம்பெறக்கூடிய விடயம் இவ்வளவு தூரம் இழுபறியாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று யாருக்கும் புரியவில்லை. குறிப்பாக அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டு மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற்ற ஒரு விடயத்திற்குத்தான் இவ்வளவு இழுத்தறிய செய்கின்றார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமாகவும் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை முற்றுமுழுதாக இழக்கின்ற ஒரு மனநிலையும் பலருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்றார். இப்போது பயங்கரவாத தடை சட்டம் என்ன கட்டத்தில் இருக்கிறது? பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அவர்கள் அனைத்து தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் சரி, அனைத்து கூட்டங்களிலும் ஏற்கனவே அவர்கள் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இடம்பெற்ற பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களிலும் எல்லாம் கலந்து கொண்டு பயங்கரவாத தடை சட்டம் எப்படியான ஒரு கொடிய சட்டம், அந்த சட்டத்தில் யாரும் கைது செய்யப்படலாம், ஒரு நிரபராதி மிக மோசமாக தண்டிக்கப்படலாம், எனவே இந்த சட்டம் எந்த காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது என்கின்ற அதே நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் இதனால் தனியே தமிழர்கள் மட்டுமல்ல, பின்னர் முஸ்லிம்களும் அறகல போராட்டத்தின் பின்னர் சிங்களவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்துதான் இவையெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான எந்த ஒரு காத்திரமான முடிவையும் என்பிபி அரசாங்கம் இந்த 100 நாட்களுக்குள் எடுக்கவில்லை. மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதுகளைத்தான் செய்திருக்கின்றார்கள். வடகிழக்கு பகுதிகளில் திட்டமிட்ட குடியேற்றங்களை செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் அனுரகுமார திசாநாயக்க. உண்மையில் அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கார்.
நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த 100 நாட்களுடைய இந்த அரசை பார்த்தீர்களானால் ஒரு ஒரு மாற்றத்துக்காக வந்த அரசு போல எதுவுமே செய்யவில்லை. சிங்கள மக்களுக்கு தான் பொருளாதார ரீதியான விடயங்களில் இருந்தான், கொள்கை ரீதியான விடயங்களில் இருந்தான். இந்த அரசாங்கம் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களை விட மோசமான சில செயற்பாடுகளில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. தங்களை ஏழையாக காட்டுவதும் தாங்கள் கதவை திறப்பதும் இப்படியான பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ல மினக்கிறார்களே ஒழிய அடிப்படையாக செய்ய வேண்டிய விடயங்களில் அவர்கள் எந்த விதமான ஒரு செயற்பாட்டையும் காட்டுவதாக இல்லை. குறிப்பாக தமிழர்களை பொறுத்தவரையில் எத்தனையோ இடங்கள் மிக மோசமான முறையிலே அடக்குமுறையின் ஊடாக சிங்கள பேரினவாதம் என்கின்ற அந்த பெரும்பான்மைவாதத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய அதிகார பலத்தின் ஊடாக எத்தனையோ இடங்களை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் விடுவிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. தமிழ் மக்கள் இதில் திட்ட தெளிவான ஒரு கருத்தை ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூட நாங்கள் இந்த இனப்பெரம்பலை அளிக்கின்ற செயற்பாடுகளை நிறுத்துவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக நீங்கள் பாருங்கள், மயிலத்தமிழ் பிரச்சனைக்கு கூட எந்த ஒரு சாதகமான தீர்வும் எட்டப்படவில்லை. எனவே சில விடயங்களுக்கு முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசாங்கம் யாரையும் பார்க்காமல் உடனடியாக காத்திரமான சில முடிவுகளை, அதிரடி முடிவுகளை எடுத்து அமுல்படுத்த வேண்டும். இது மீண்டும் மீண்டும் சிங்கள பேரினவாதத்திற்கு என்ன விருப்பமோ அதனை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாகவும் இந்திய அடிமைத்தனத்துக்கு பின்னால் போகின்ற ஒரு அரசாங்கம் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாரிய எந்த விதமான மாற்றங்களையும் மக்கள் இந்த நிமிடம் வரை உணரவில்லை என்பதுதான் உண்மை. வடகிழக்கு முழுவதுமே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றனர். ஜேவிபியும் அதிகளவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் பாதிப்புகளை எதிர்கொண்ட ஒரு கட்சி. இந்நிலையில் ஆட்சியை பிடித்திருக்கிற ஜேவிபி காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயத்தில் என்ன முன்மாதிரியான நடவடிக்கைகளை இதுவரைக்கும் எடுத்திருக்கு? இந்த அரசாங்கம் இல்லை, இந்த அரசாங்கமும் அதற்கான ஒரு தீர்க்கமான முடிவை மேற்கொள்ளாது. ஒரு கட்சியாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம், மக்கள் போராட்ட முன்னணியினுடைய நிலைப்பாடு காணாமலாக்கப்பட்ட விடயத்திலே அதற்கு நீதி முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அவருடைய போராட்டத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை தவிர தெற்கில் இருந்து இயங்கக்கூடிய எந்த கட்சியும் இதற்கு ஒரு சாதகமான போக்கை காட்டுவதாக இல்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், ஜேவிபி போன்று யுத்தத்தை ஒரு வெற்றியாக கருதுகின்ற ஒரு கட்சி, யுத்தம் என்பது வெற்றி அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தத்தை இன்னொரு வாழக்கூடிய அதிகாரம் மிக்க சுயநிர்ணயம் மிக்க ஒரு இனத்துக்கு எதிராக நிகழ்த்தி கொன்று குவித்து பின்னர் அவர்களை காணாமலாக்கியதை அங்கீகரிக்கின்ற ஒரு கட்சி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்காது. எனவே தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டம் சர்வதேச விசாரணை ஒன்றை கோரித்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். என்றால் உள்ளக பொறிமுறையில் அதற்கான தீர்வு என்பது சாத்தியமே இல்லை என்பதை நாங்கள் இந்த 15 வருடத்தில் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக ஏமாற்றுகின்ற ஒரு அரசியல் தான் தெற்கில் இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தவரையில் போலியான விடயங்களை கூடுவதும் அது முடிந்த கதை என்பதும் முடிந்தவற்றை ஏன் கிளறுகின்றீர்கள் என்பதும் போலதான் இந்த விடயங்களுக்கு எல்லாம் இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். என்ன பிரச்சனை என்றால், இழப்புகள் என்பது தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டது. காணாமலாக்கப்பட்டிருக்கிறவர்கள் தமிழர்கள், கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இராணுவத்திடம் கையளித்தவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த இராணுவ வீரரை இவர்கள் தண்டிக்கப் போகின்றார்கள்? அவர்களுக்கு மேலும் மேலும் பதவி உயர்வும் கௌரவமும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்று இதற்கெல்லாம் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மிகவும் உச்சமான பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். இன்றுமே சிங்களவர்கள் பெரும்பான்மையானோர் இராணுவத்தினரை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கொண்டாட்ட மனநிலையை மாற்றக்கூடாது என்பதில் ஜேவிபியினர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்களா? இப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? வெற்றியாது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் பின்னர் எந்த விடயங்கள் பேசப்படுகின்றது, எந்த விடயங்கள் செய்யப்படுகின்றது என்பது பெரிய அளவு கருத்துக்கள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த வாகனங்களின் உதிரி பாகங்களை அகற்றுவது. உண்மையை சொல்ல போனால் இந்த வாகனங்களின் உதிரி பாகங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்றார்கள், இங்கு உற்பத்தியும் செய்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது யார்? அவர்கள் தங்களுடைய லாபத்தை எடுத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். இந்த அப்பாவி தொழிலாளிகள் தான், ஏழைகள் தான் திரும்பவும் பாதிக்கப்படுகின்றார்கள். இது அல்ல இங்க இருக்கின்ற மூல பிரச்சனை, மூல காரணம் என்பது வேறொன்று. எனவே அதனை சரியான முறையிலே அடையாளம் காணாமல் இலங்கை சுத்தப்படுத்துவது என்பது அது அடித்தட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் அடையாளம் கண்டு அவற்றிற்கான தீர்வு திட்டங்களை வழங்குவதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். பொது போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு சாதாரண வேலைகளை செய்து கொண்டு ஒரு படம் காட்டுகின்ற இந்த விடயம் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா விஷயத்தில் நடக்கின்றது. நீங்க நன்கு அவதானித்தீர்கள் என்றால் தெரியும்.
இந்த கிளீன் இலங்கையை சுத்தப்படுத்துவது என்பது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன ரீதியான இனவாத தன்மையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். மதங்களை முன்னிலைப்படுத்துவதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது வெறுமனே சிங்களவர்களுக்கான சொந்த நாடு என்று குறிப்பிடுற அந்த விடயத்திலிருந்து இலங்கையை சுத்தப்படுத்தணும் முதலாக. ஏனென்றா இலங்கைக்கு அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தியது இனவாதமும் மதவாதமும் தான். அந்த மாதிரி விடயங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பொருளாதார ரீதியான விடயங்களில் கை வைக்க வேண்டும் அல்லது ஊழல் விடயங்களில் கை வைக்க வேண்டும். பெரிய ஊழல் முதலைகள் எல்லாம் இங்கு இருக்கின்றனர். அனைவரும் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நிம்மதியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஓடிப்போய் இந்த அடித்தட்டு மக்களினுடைய உதிரி பாகங்களை கலட்டி ஏதோ சுத்தப்படுத்துவதாக காட்டுகின்றார்கள். இது இந்த கார்களில் ஓடித்திரிகின்ற பணக்காரர்களுக்கும் மேல்தட்டு வர்க்கத்தினருக்கும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடை ஒழிய மற்றும்படி எந்த விதமான அடிப்படை மாற்றங்களுக்குமான ஒரு செயற்பாடு அல்ல. 8 மில்லியன் மக்களுக்கு மேல் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுகின்ற அடித்தட்டு மக்களை கொண்ட, பெரும்பான்மையாக அடித்தட்டு மக்களை கொண்ட இலங்கை, உழைக்கும் வர்க்கத்தினுடைய உழைப்பை முழுமையாக நம்பி இயங்குகின்ற இலங்கை, அந்த மக்களுக்காக என்ன செய்கின்றது என்பதில் தான் உண்மையான சுத்தப்படுத்தல் இருக்கின்றது. பணக்காரர்களை மேலும் பணக்காரர்கள் ஆக்கி கொண்டிருக்கின்ற அதே செயற்பாடும், அவர்களுக்கு யார் மேலெல்லாம் கை வைத்தால் மகிழ்ச்சி ஏற்படுமோ அதனையே தொடர்ச்சியாக செய்கின்ற செயற்பாடையும் தான் இந்த அரசாங்கமும் தொடர்கின்றது. குறிப்பாக இடதுசாரிய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் எந்த விடயங்களில் கை வைக்க வேண்டும், யாரை கட்டுப்படுத்த வேண்டும், யாருக்கு உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் என்பதில் கூட தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் என்பது மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு விடயம். அனுரவின் இந்த 100 நாட்களுக்குள் 2 நாடுகளுக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அனுரகுமார் தலைமையிலான இந்த அரசாங்கம் வெளிநாட்டுறவுகளை கையாளுவதில் சில சிக்கல்களையும் தளம்பல்களையும் எதிர்கொள்ளுது என்று சொல்லி விமர்சிக்கப்படுது. வெளிநாட்டு கொள்கையை பொறுத்தவரையில் NPP அரசு மிக நீண்ட காலமாகவே இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு, அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக, அரசியல் ரீதியாக இலங்கையை ஏதோ ஒரு வழியிலே ஒரு ஆக்கிரமிப்புக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் தங்களுடைய சர்வதேச நிலையை பேணிக் கொள்வதற்காக மிக நீண்ட காலமாக கடைபிடிக்கின்றார்கள். இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையங்களை தாங்கள் கையகப்படுத்துவதும், வியாபாரம் என்ற பெயரிலே இலங்கையினுடைய முக்கிய இடங்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும், பொருளாதார உதவி என்ற பெயரிலே அரசியலை கட்டுப்படுத்துவதும் என்று இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக இலங்கையின் இறையாண்மையை கேள்விக்குட்படுத்தும் விதத்திலே இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா விரித்த வலையில் மீண்டும் இலங்கை படுமோசமாக விழுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்று இருக்கின்றது. இந்தியாவினுடைய பல வியாபார ஒப்பந்தங்களை தொடர்வதற்கான அனைத்து அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய அரசியல் தலையீடுகளுக்கு எந்த விதமான கேள்வியும் எழுப்பப்படவில்லை. இவற்றுக்கு எதிராக எல்லாம் மிக நீண்ட காலமாக கூக்குரலிட்டு கொண்டிருந்த NPP இனர் மீண்டும் இந்தியாவினுடைய அடிவரடி அரசியலுக்குள் வீழ்வதும், இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பை அங்கீகரிப்பதற்குமான அடிப்படை விடயங்களை செய்வதாக எங்களுக்கு தெரிகின்றது. இது இலங்கையினுடைய எதிர்காலத்திற்கு மிக பாதகமாக இருக்கும் என்பதை பல்வேறு தடவைகளில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மறுமுனையிலே இந்த பக்கத்திலே இந்தியாவுக்கு சென்றுவிட்டு வந்து இனி சீனா தங்களோடு கோபித்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு சீனா என்கின்ற அந்த கொள்கை, அதாவது ஒன் சைனா பாலிசி என்கின்ற விடயத்திற்கு இலங்கை அங்கீகாரம் அளித்திருக்கின்றது. இதில் குறிப்பாக ஒரு பக்கத்தில் பார்த்தால் இறைமை இருக்கின்ற, சுயநிர்ணயம் இருக்கின்ற தாய்வான் என்கின்ற நாடு சீனாவினுடைய ஒரு பிராந்தியமாக இருக்க வேண்டும் என்பதை இலங்கை அரசு தீர்மானிக்க முடியாது. அது தாய்வானுடைய மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம். இன்னொரு நாட்டின் இறைமைக்குள் தேவையில்லாத தலையீடுகளை மேற்கொள்வதும், சீனாவை சமாதானப்படுத்துவதற்காக தாய்வான் என்ற நாட்டினுடைய இறைமைக்கும் சுயநிர்ணயத்திற்கும் பாதகமான முடிவுகளை எடுப்பதும் என்று இலங்கை சர்வதேச ரீதியான ஒரு திண்டாட்டமான சிக்கலுக்குள் மாட்டுப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நாடு பல விடயங்களில் சர்வதேசத்தை நம்பி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே சர்வதேசத்துடன் சரியான உடன்பாடுகளை எட்ட வேண்டிய சூழ்நிலை இலங்கைக்கு இருந்தாலும் கூட அதே சீன இந்தியா என்கின்ற பொறிக்குள் தங்களை விடுவிக்காமல் மீண்டும் அதே இடத்தில் இருப்பதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த அரசும் செய்து கொண்டிருப்பது இலங்கையினுடைய சர்வதேச கொள்கைகளில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதை எங்களுக்கு காட்டி நிற்கின்றது. இவ்வளவு நேரமும் சிறு நேர்காணலில் இணைய வழியாக கலந்து கொண்ட திரு ரஜீவ்காந்த் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.